सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அஜ்ஞானவாதே அனுமானோபபத்தி. பாவரூபமாக ஒரு அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் காண்பிச்சாச்சு. இது மேல அனுமான பிரமாணம் பல பேர் காமிச்சிருக்காரு. விவரணாச்சாரியார் சொன்ன அனுமானம், சித்சுகாச்சாரியர் சொன்ன அனுமானம், இந்த ரெண்டு அனுமானத்தை முக்கியமா எடுத்துருக்காரு. இதை தவிரவும் நிறைய அனுமானம் இருக்கு அஜ்ஞானத்தை சாதிக்கிறதுக்கு. இங்க பிரதானமா விவரணாச்சாரியாருடைய அனுமானத்தை எடுத்து விசாரிக்கிறோம். அதாவது அந்த அனுமானத்தை நியாயாமிர்தக்காரர் தப்புன்னு சொல்லியிருக்கார். அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக அதை பத்தின விசாரம். அனுமானம் அப்படி தத்திர விவரணோக்தம் பிரமாணம். தத்திர பாவரூப அஜ்ஞானே விவரணத்தில் சொல்லப்பட்ட அனுமானமும் பிரமாணம் ஆகும். விவரணத்தில் சொன்ன அனுமானம் பிரமாணம் ஆகாது அப்படின்னு பூர்வபக்ஷம் நியாயாமிர்தக்காரர் சொன்னது. இவர் சொல்ற அதுவும் பிரமாணம் ஆகும். நான் எப்படிங்கிறது சொல்றேன். இப்ப விவரணத்துல சொன்ன அனுமானம் என்ன? விவாத பதம் பிரமாண ஜானம் ஸ்வப்ராகபாவ வத்திரிக்த ஸ்வவிஷய ஆவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத வஸ்வந்தர பூர்வகம் அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வா அந்தகாரே பிரசமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து. இதுதான் விவரணத்துல சொன்ன அனுமானமா. இது என்ன சொன்னாருங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்புறம் நிலக்கிருத்தியும் பார்ப்போம். அதாவது முதல்ல ஒரு வஸ்துவை நாம பார்க்கிறோம்னு வச்சுக்கோ. முதல்ல பார்க்கறதுனா என்ன தெரியுமா? அந்த விஷயத்துல சந்தேகம் வந்திருக்கலாம், இல்ல ஒரு பிராந்தி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய தத்துவம் புரியுறதோ இல்லையோ, தத்துவம் தெரியறது. இப்பதான் நம்ம அந்த வஸ்துவை முதல்ல பார்க்கிறோம்னு அர்த்தம். முதல்ல ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்தது. அதுக்கப்புறம் கிட்ட போன உடனே சரியா போயிடுது. அதாவது சுக்தின்னு தெரிஞ்சது. இப்ப இந்த சுக்தின்னு தெரியறது பார்த்தீங்களா, இதுதான் முதல்ல வந்த தியானம்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி தியானத்தை நான் பட்சமாக சொல்றேன். அந்த சுக்தியை இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி தியானம் இருக்கே, இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வஸ்து இருந்திருக்கு அனுமானம் பண்றேன். இந்த தியானம் வஸ்துவந்தர பூர்வகம். இந்த தியானம் வரதுக்கு முன்னாடி ஒரு வஸ்து இருந்திருக்குன்னா, இந்த எத்தனையோ வஸ்து இருந்திருக்கு. இது வஸ்து இருக்குன்னு இதை சொல்லி என்ன பிரயோஜனம்னு கேட்டா, நான் சொல்ற மாதிரி ஒரு வஸ்து. அந்த வஸ்து எப்படி இருக்கும்னு தெரியுமா? நான் நினைக்கிற வஸ்து இந்த தியானத்துடைய பிராகபாவம் இல்லை, அது ஸ்வப்பிராகபாவ வத்திரிக்தம். நீங்க அதான் முன்னாடி உள்ள வஸ்து பிராகபாவம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய இந்த வஸ்து, அனுமானம் பண்ணி சொல்லக்கூடிய வஸ்து பிராகபாவம்னு சொல்றத காட்டிலும் வேறானது. இது ஸ்வப்பிராகபாவம் வத்திரிக்த. அது மட்டும் இல்ல, நான் சொல்ற இந்த வஸ்து இருக்கே, இந்த ஞானத்துக்கு விஷயமா இருந்ததை மறைச்சு வச்சுட்டு இருந்தது முன்னாடி. ஸ்வவிஷய ஆவரணம். இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி அதை தெரியாம பண்ணி அதை மறைச்சு வச்சிருந்தது, ஆவரணமாக இருந்தது. ஸ்வநிவர்த்தியா. அது மாத்திரம், அதுவும் இல்லை, இன்னொன்னு விசேஷமும் அதுல இருக்கு. இந்த தியானம் வந்ததுனால போயிட்டாது, தியானத்தோடு சேர்ந்து இருக்கல. தியானம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது வஸ்துவந்தர பூர்வகம். இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வஸ்து இருந்தது. தியானம் வந்த உடனே அது போயிடுத்து. அதனால ஸ்வ நிவர்த்தியம், தியானம் வந்ததுனால நிவர்த்தியாக கூடியதான. இன்னொன்னு ஸ்வதேசகதம். தியானம் எங்க இருந்ததோ அங்கே இருந்தது வரத்துக்கு முன்னாடி, ஸ்வதேசகதம். அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை கொண்டது. இந்த மாதிரி ஒரு வஸ்து இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன். என்ன, எப்படி இதுக்கு ஹேத்து சொல்லணுமோ இல்லையோ. அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வா.
தியானம் வந்து ஒரு அர்த்தத்தை பிரகாசப்படுத்துறது இல்லையா? அது எப்பேற்பட்ட அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி தெரியாத அர்த்தத்தை பிரகாசப்படுத்துறதுனாலே அப்பிரகாசித அர்த்த பிரகாச சத்வா. தெரியாத விஷயத்தை இப்போ, அதனாலதான் நான் ஆரம்பத்திலே ஜாக்கிரதை சொன்னேன், முதல்ல தெரியறதே அந்த தியானத்தை எடுத்துங்கோ. முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கும்போது அந்த தியானம் வந்தது, அந்த தியானத்தை பட்சமாக வச்சுட்டு அந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வஸ்துவந்தரம் இருந்திருக்கு. அந்த வஸ்து தான் இப்ப பிராகபாவம் இல்லை, விஷயத்துக்கு ஆவரணமா இருந்திருக்கு. இந்த தியானம் வந்த உடனே அது கொள்ளுதோ நிவர்த்தி ஆயிடுத்தோ, தியானம் எங்க வந்ததோ அங்கே இருந்தது அது ஏற்கனவே. இப்ப ஏற்பட்ட வஸ்து அப்படின்னு அனுமானம் பண்றேன். தெரியாத வஸ்துவை தெரிவிக்கிறதுனாலே அப்படின்னு இது ஹேது. அப்பிரகாசித அர்த்த பிரகாசகத்வா. இந்த ஹேது இருந்தா அப்படி ஒரு சாதனை இருக்கணுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் காமிக்கணும். திருஷ்டாந்தம் காமிச்சாதானே அது அனுமானமாகும். அதுக்கு சொன்னார், அந்தகாரே பிரதம உற்பன்ன பிரதீப பிரபாவத்து. ஒரு இருட்டு ஒரு விளக்கேத்தினா அந்த பிரதீப பிரபை இருக்கு, இதையே நான் திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த பிரதீப பிரபை இருக்கு, இது வந்து அங்க உள்ள நிறைய விஷயத்தை தெரிவிக்கிறது. ஏன் இந்த விளக்கு ஏற்றினத்தினால்தான் அங்க உள்ள வஸ்து எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த பிரதீப பிரபை வரத்துக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது? இருட்டு இருந்தது. இருட்டு எப்பேற்பட்டது? ஸ்வப்பிராகபாவ வதிரிக்த. அந்த பிரதீப பிராகபாவம் இல்லை, இருட்டு நமக்கு பாவரூபம். இருட்டுங்கிறது வெளிச்சத்தினுடைய இல்ல, வெளிச்சத்தினுடைய அபாவம் இல்லை, இருட்டுன்னு ஒண்ணு உண்டுன்னு சொல்றோம் வேதாந்தி. அதனால என்னாச்சு? ஸ்வப்பிராகபாவ வதிரிக்தம். அது அதே சமயத்துல அந்த இருட்டு எப்படி இருந்திருக்கு? ஸ்வவிஷய ஆவரண. இந்த வெளிச்சம் எந்த வஸ்துவெல்லாம் பிரகாசப்படுத்துறதோ இதைத்தான் அது மூடி வச்சிருந்தது, முன்னாடி மறைச்சு வச்சது இல்லையா? ஸ்வவிஷய ஆவரண. ஸ்வநிவர்த்திய வெளிச்சம் வந்த உடனே படுத்துறது இருட்டு, அதனால ஸ்வநிவர்த்தியமாகவும் இருக்கு. எல்லா விசேஷமும் இருக்கு. அதே மாதிரி ஸ்வதேசகத்தம், வெளிச்சம் எங்க வந்ததோ அங்கேதான் அது இருந்தது, அப்பதான் அது ஸ்வநிவர்த்தம். வெளிச்சம் இங்க இருக்கு, இருட்டு வேற இடத்துல போச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எங்க வெளிச்சம் வந்ததோ அங்கேயே தான் அந்த ஏற்கனவே அந்த இருட்டு போகும். எல்லா இடத்துலயும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்ற இருட்டு எப்படி இருக்கணும்னா இதே இடத்துல இருந்திருக்கணும். அப்பதான் அப்பேற்பட்ட இருட்டை இந்த வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு தியானம் வரத்துக்கு முன்னாடி அந்த இருட்டை போல இன்னொன்னு இருந்தது, அதுதான் அஜ்ஞானம் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன். இது தெரியா போச்சு இல்லையா இந்த அனுமானம்? இதத்தான் அவர் பண்ணினார். இருட்டு இல்லை, வெளிச்சம் இருக்கு. இல்ல அபாவம் இருக்கட்டும், அபாவம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருட்டுங்கிறது அபாவமே இல்லை. வெளிச்சத்தினுடைய வெளிச்சம் இல்லைங்கிறது இருட்டு இல்ல, வெளிச்சம் இல்லைன்னு ஒண்ணு, இருட்டுங்கிறது வேற. இருட்டும் வெளிச்சத்தினுடைய அபாவமும் சேர்ந்து இருக்கும். வெளிச்சம் இல்லைங்கிறதே இருட்டுன்னு இல்லை, வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு அங்க இருக்கும். ஆஹா, வெளிச்சம் இல்லைங்கிறது வேற, இருட்டு இருக்குங்கிறது வேற அவசியம். தர்க்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லைங்கிறதும் இருட்டுங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு. அப்பதான் ரெண்டும் இருக்குன்னாச்சு. அப்ப பாருங்க, அங்க வெளிச்சம் இல்லைன்னு ஆச்சு இல்லையா? வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாத, வெளிச்சம் இருக்கே. அதே சமயத்துல இருட்டும் இருக்குன்னு சொன்னா இருட்டுங்கிறது வெளிச்சம் இல்லையேங்கிறது ஆகாதே. அதுவே உங்களுக்கு உதாரணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெளிச்சமும் வெளிச்சத்தினுடைய அபாவமும் சேர்ந்து இருக்கவே முடியாது. வெளிச்சம் இருக்கே வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு இடத்துல ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றதுன்னு சொன்னாலே அது ரெண்டும் அபாவம் இல்லைங்கிறது. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு கொஞ்சம் இருட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அபாவம்னா விரோதியா இருக்கணும், அப்பதான் அபாவமாகும். வெளிச்சம் இருக்கா இல்லையா ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லலாம், ரெண்டு சொல்ல முடியாது. ரெண்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கு இல்லை, இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு இல்லையா? இல்லையா? இப்ப விரோதி இல்லைங்கிறதுனாலதான் இது அபாவமாக இல்லைன்னு. ரெண்டுமே கூட இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அது ரெண்டும் விரோதம் இல்லைன்னு. விரோதம் இல்லைன்னு சொன்னா அப்ப அது அபாவம் இல்லை. அப்ப தமசை இன்னும் ஒன்னா சொல்றேன். இது தமசனா இருட்ட தேஜஸை காட்டிலும் வேறானதுன்னு சொல்றதுக்கு அனுமானம் ஸ்ருதி எல்லாம் வச்சுருக்கார். இந்த அந்தர்யாமி பிராமணம்னு இருக்கும் பிருகதாரண்யத்துல, அந்த பிருகதாரண்யத்துல ஒவ்வொன்றிலையா சுவாமி அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வருது.
எல்லா பூதங்கள்லயும் ஜலம் என்ன தேஜசி திருஷ்டிஷ்டன்னு தேஜசோந்தரகா அப்படின்னு தேஜஸ் உள்ள சுவாமி அந்தரியாமையா இருக்காங்க. சரியா? அடுத்தது தமசி திஷ்டன், தேஜஸ்ல இருந்து தமசுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு அபாவத்துக்கும் சொல்லல. ஆகாசே திஷ்டன்னு ஆகாச அபாவே திஷ்டன்னு சொல்லல. பிருத்திவியான் திஷ்டன்னு சொன்னா பிருத்திவி அபாவே திஷ்டன்னு சொல்லவே இல்லை. வேற எந்த அபாவத்திலையும் சொல்லல. ஆனா தேஜசி திஷ்டன்னு சொல்லிட்டு தமசி திஷ்டன்னு தனியா சொல்லிட்டு, அப்பனா அந்த தமசுன்னு அது என்ன நினைக்கிறது? அது வெறும் அபாவம் இல்லை, அப்படி ஒண்ணு இருக்கு, தமசுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அது திருஷ்டாந்தமா சொல்றது. ஆனா இது சாதிச்சு சொல்ல வேண்டிய திருஷ்டாந்தம். முதல்ல எல்லாரும் ஒத்துந்த விஷயம் இல்லை. இத மெனக்கெட்டு தமசுங்கிறது ஒரு பதார்த்தம் தான். மீமாம்சகாலம் இந்த விஷயத்துல ஒத்துட்டு இருக்கா. தமசுங்கிறது கருப்பா இருக்க, அபாவம் கருப்பா இருக்குமா இல்லையா? கண்ணங்கிறேன்னு தெரிகிறது, அந்த அசைகிறது வேற. லைட்டை கொண்டு வந்தா ரெண்டாண்டுல போயிட்டு அசைவது தெரிகிறது. அதனால இது ஒரு பாவ பதார்த்தம்னு சொல்றான். யாருக்கும் இதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்காங்க. அப்படி வச்சுட்டு போனா இப்போதைக்கு திருஷ்டாந்தம் தானே, நமக்கு புரியறதுக்காக சொல்றது. இப்ப இந்த அனுமானத்துல ரொம்ப ஜாகிரதையா பதங்கள் எல்லாம் போட்டிருக்க, விசேஷங்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் பிரயோஜனம் சொல்லும். அதான் சொல்ற. இது ஒரு விதமான பிரயோஜனம் தான். இந்த பிரயோஜனங்கள்லாம் சொல்றச்ச ஆரோக கிரமம் அவரோக கிரமம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. மேலேந்து ஒவ்வொன்னா எடுக்கிறது. இப்ப 4 விசேஷனம் போட்டதை பத்தில சொத்தாக வத்திரிக்த ஸ்வவிஷய ஆவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத அப்பேற்பட்ட வஸ்துங்கிற மொத்தம் 5 சமாச்சாரம் இருக்கு. இதுல இந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா கழிச்சிட்டு வர வேண்டியது. சொத்தாக வத்திரிக்த போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு வரிசையா, இன்னொன்னு போடலைன்னா என்ன ஆகும், இன்னும் ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறது ஒரு இது. அதே மாதிரி 1 எடுக்கிறது, 2 எடுக்கிறது, 3 எடுக்கிறது, 4 எடுக்கிறது, 5 எடுக்கிறது, மொத்தம் வெறும் இதை மாத்திரம் சொல்லிட்டா என்ன இப்படி ஒண்ணு கடைசியில இருந்து போட்டு வருது. இப்படி எல்லாம் நிறைய வேடிக்கை பண்ணுவான். இதுல ஒவ்வொரு விசேஷனம் போட்டதுக்கு பிரயோஜனம் இப்போ சொல்ல போறா. பொதுவா முதல்ல பாருங்க, பிரமாண ஜானம்னு சொன்னா போறோம். ஆனா விவாத பதம் பிரமாண ஜானம்னு சொல்லிருக்க. அது என்ன விவாத பதம்னு இருக்கா போட்டுக்குங்கிறது இப்ப சொல்றார். இல்ல அதுவும் இல்ல, பிரமாண ஜானம்னு சொல்லுவாங்க. ஜானம்னு சொன்னா போதுமே. இல்ல பிரமாண ஜானம் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா விவாத பதம் பிரமாண ஜானம் இப்ப ஏற்பட்ட வஸ்துவந்தர பூர்வகம் அப்படின்னு அனுமானம் பண்றார். பிரமாண ஜானம்னு சொல்லுவாங்க. ஜானம் வஸ்துவந்தர பூர்வகம். ஜானம்னா அதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் நடந்திருக்குன்னு அனுமானம் பண்ணலாமா? அதுக்கு சொல்றார், அத்த பிரமாண பதம் பிரமாண விருத்தேரேவ பக்ஷத்வேன சுகாதி பிரமாயாம் சாட்சி சைதன்ய ரூபாயாம் அஜ்ஞான அனிவர்த்திகாயாம் பாதவாதனாய. பிரமாணங்கிற இந்த சப்தத்துல இருந்து பிரமாண ஜன்ய ஜானம்னு தெரியுறதா. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சுகஜானம் இல்ல சாட்சி ஜானம். சாட்சி ஜானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது. சாட்சி அஜ்ஞானத்தையும் சேர்த்து தெரிவிக்குமே தவிர அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது. அதனால வஸ்துவந்தர பூர்வகம்னு சொல்ல முடியாது. இன்னும் சுகாதி விஷயத்துல அஜ்ஞானமும் இல்லை, சாட்சி பாஷ்ய விஷயத்துல அஜ்ஞானமும் இருக்காது, தானாவே இருக்காது. அது அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானத்தை சாட்சி நிவர்த்தி பண்ணணுமான்னு காத்துட்டே இருக்க வேண்டாம். அஜ்ஞானம் அந்த மாதிரி விஷயத்துல கிடையாது. சாட்சி பாஷ்ய விஷயத்துல அஜ்ஞானம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க பொதுவா ஜானம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன சொல்லுவான், விதிச்சாரம். சுகம் தெரிகிறதா இல்லையா? நம்ம அனுபவிக்கும் போது சுகஜானம் ஏற்படுறது. சுகஜானம் இருக்கு, அது ஒரு தியானம். ஆனா அந்த தியானம் தியானத்துல வஸ்துவந்தர பூர்வகம்னு நீங்க சொன்னீங்க, அஜ்ஞான பூர்வகத்துவத்தை அனுமானம் பண்றீங்க, இது கிடையாது இல்லையா? அப்பிரகாசிதா ரசப்பிரகாசிகத்துவா ஹேத்து இருக்கு, விதிச்சாரம் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஹேத்து இருக்கு, ஆனா நீ சொல்ற சாத்தியம் இல்லைன்னா தப்பு, ஹேத்து தப்புன்னு இருக்கும். அதனால இப்ப என்னாச்சு, அந்த சுகஜானத்துல போய் மாட்டிக்கும். அப்ப இவர் என்ன சொல்லுவார், நான் தியானம்னு என்ன சொல்லலையே, பிரமாண ஜானம்னா சொல்லியிருக்கேன். அப்படின்னா பிரமாணத்தினால உண்டாகிற ஞானம். சுகஜானம் பிரமாணத்தினால உண்டானது, அது சாட்சி ஜானம்னா நித்திய ஜானம் ஆச்சு. அதை எடுத்து நீ விபச்சாரம் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். அதுக்காகதான் பிரமாண ஜானம்.
பிரமாண விருத்தேரேவ பக்ஷத்வேனா, இந்த அனுமானத்துல பட்சமாக பிரமாண விற்த்தியை தான் எடுத்துக்கணும். விற்பி ஜானம், சாட்சி ஜானத்தை எடுத்துக்க கூடாது. சுகாதி பிரமாயாம் சாட்சி சைத்தன்ய ரூபாயாம் அஜ்ஞான அனிவர்த்திகாயாம், அதுல அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் கிடையாது சாட்சி. பாதவாரணாய, பாதவாரண பட்சத்துல சாத்தியம் இல்லைன்னு சொன்னா பாதம். பாதம் வந்தா கூடவே வெடிச்சாரமும் ஹேத்துவுக்கு வரும். ரெண்டுதான். பாதத்தோட இன்னொரு ஒரு ஹேத்துவாபாதம் கூட சேர்ந்து இருக்கும். ரெண்டு என்னன்னா, பாதம்னா பட்சத்துல சாத்தியம் இல்லை, அப்படி இல்லாத இடத்துல அந்த ஹேது இருந்ததுன்னா அப்ப வெடிச்சாரம் இல்லையா, சாத்தியாபாவது விருத்தி. ஹேதுவும் அங்க இல்லைன்னு வச்சுங்க, அப்ப ஏதாவது ஸ்வரூபா சித்தின்னு தோஷம் வரும். பட்சத்துல ஹேது இருக்கணும். சாத்தியம் இல்லைன்னு சொன்னா பாதம், சாத்தியம் இல்லாத போது அங்க ஹேது மாத்திரம் இருந்து விட்டுன்னு சொல்லிட்டா அப்ப வெடிச்சாரம் வந்துவிடும். ஹேதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டா ஹேதுக்கு ஸ்வரூபா சித்தின்னு தோஷம் வந்துடும். ஏன்னா ஹேத்து பட்சத்துல இருக்கணும், சாத்தியமும் பட்சத்துல இருக்கணும், அப்பதான் அது சரியான அனுமானம் ஆகும். அதனால பாதவாரணாயன்னு சொன்னா விசார வாரணாயம் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தர்மியம்ச பிரமாண விருத்தேகே இதமித்யாகாராயாக அஜ்ஞான அனிவர்த்திகாயாக பக்ஷ பகிர்பாவாய விவாத பதம் இது விசேஷனம். சரி, பிரமாண ஜானம்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் விவாத பதம்னு ஒண்ணு, அதுல விவாதத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய, அதாவது விவாதம்னா சந்தேகம்னு வச்சுக்கோ. ரெண்டு பேர் விவாதம் பண்ணானா கேட்கிறவனுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கிற பிரமாண ஜானம். எல்லா பிரமாண ஜானமும் இல்லை, சந்தேகப்படுறது நமக்கு இப்படியா அப்படியான்னு ரெண்டு பேருக்கும் வித்திக்கு விஷயமா இருக்கு, அந்த பிரமாண ஜானம்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? வெறும் பிரமாணத்தினால உண்டாகக்கூடிய விற்பி ஜானம்னு பொதுவா சொன்னால் திருப்பியும் தோஷம் வரும். இங்கே சாந்தி ஜானம் வருது பாருங்க, அங்க ஒரு அம்சத்துல இதம்னு சொல்றது விற்பி ஜானம், சரியான விற்பி ஜானம் தான் அது. அதாவது சன்னிகர்ஷத்தினால ஏற்படுறது. ரஜதம்ங்கிறது தான் அவித்யாவிருத்தி. ரஜதம்னு தெரியக்கூடிய ஞானம் அவித்யாவிருத்தி, இதம்னு தெரியறது அந்தஸ்கரண விருத்தி. முதல்ல பார்க்கும்போது எதுக்கா போல ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது தப்பு கிடையாது, அது இருக்குதானே இருக்கு. அது ரஜதம்னு தெரிஞ்சது தானே தப்பு இல்லையா? அப்ப அந்த இடத்துல இதமாகார விருத்தி ஜானம்னு ஒண்ணு இருக்கு, இது பிரமாண ஜானம் தான், பிரமாணஜன்ய ஜானம். ஆனா இந்த ஜானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுதோ, பண்ணியிருந்தா அப்புறம் எதுக்கா பிராந்தி வருது இல்லையா? அதனால இது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது, பண்ணலன்னு அப்படிதானே ஒத்துக்கணும். அப்படியானால் இதுல அஜ்ஞான பூர்வ நிவர்த்தி அஜ்ஞான பூர்வகத்துவங்கிற சாத்தியம் இல்லை. தன்னால நிவர்த்தியாக கூடிய அஜ்ஞானத்தை பூர்வமாக கொண்டது அப்படின்னு நீங்க அனுமானம் பண்றது, அங்க போய் தப்பு வந்துடும். இந்த இதமாகார விருத்தி ஜானம் பிரமாண ஜானம் தான், ஆனா அது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணல, அதனால தப்பு, இது அனுமானம்னு வரும். அதுக்காக அவர் சொன்னார், அதை வெளியிட்டலாம். இதை நான் சொல்லல, நான் வேற நம்ம ரெண்டு பேருக்கும் விற்பத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரமாண ஜானத்தை சொல்றேன் அப்படின்னுட்டார். அப்ப என்னாச்சு? இதமாகார விருத்தி ஜானம் இல்லை, அதை சொல்ற. தர்மி அம்ச பிரமாண விருத்தேகே இதம் இத்தியாகாராயாக அஜ்ஞான அனிவர்த்திகாயாக பக்ஷ பகிர்பாவாய விவாத பதம் இது விசேஷம். அதுல உனக்கு என்ன கிடைச்சது? விவாத பதம் போட்டதுனால விசேஷாகார பிரமாண விருத்தி பலிதாக அர்த்தா. இந்த ரெண்டு பதம் போட்டா இதம்னு சாமான்யமா தெரியறத நான் எடுத்துக்க முடியாது, விசேஷம் அப்புறம் சுத்தின்னு தெரிஞ்சது பாருங்க. இதம்னு தெரிஞ்சது சாமானிய ஜானம், ஆனா அதுக்கப்புறம் கிட்ட போனதுக்கு அப்புறம் அதே இடத்துல இது சுத்திதான் அப்படின்னு அழகா தெரிஞ்சது இல்லையா? இதுதான் விசேஷாகார ஜானம். எனக்கு நான் எந்த மாதிரி தியானத்தை இந்த பட்சமாக சொல்றேன்னா, விசேஷமாக அந்த வஸ்து நமக்கு தெரியணும், அதே சமயத்துல பிரமாணத்தினால தெரியதாக இருக்கணும். அந்த இடத்துல வரக்கூடிய பிரமாண ஜானம் இருக்கு, அந்த பிரமாண ஜானம் தனக்கு முன்னாடி இருந்த ஒரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வருது அப்படின்னு சாதிக்கிறேன். அப்போ விசேஷாகார பிரமாண விருத்தி இது பலிதோர்த்தா. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கைசர சேர்க்க வேண்டியிருக்கு. இதுல இருந்து இது ஆயிடுத்து. இது என்னன்னா, நடுப்புற ஒருத்தன் கேட்பான், அவெல்லாம் கேட்கல, விவாதபடம் பிரமாண ஜானம் விசேஷாகார பிரமாண விருத்தின்னு தானே சொன்னேன், இது பிரத்யக்ஷ பிரமாண விருத்தின்னு சொல்லவா வேண்டாமா? பிரத்யக்ஷமா தெரிஞ்சாதான் அஜ்ஞானம் போகுமா, இல்ல பரோட்சமா தெரிஞ்சா கூட போகுமா?
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாட்சாத்காரம் வந்தாதான் போகும் அப்படின்னு. ஆத்ம சாட்சாத்காரம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அதனால மத்த இடத்துலயும் அப்படிதானே வரணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்காக என்ன சொல்றார், பரோட்ச பிரமாயாக அப்படி அசத்வாவரண ரூப பிரமாத்திரிகத அஜ்ஞான நிவர்த்தகத்வாத்ம ததம்சே அபி பாதா. பரோட்ச ஞானத்துக்கும் அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் உண்டு. ஆனா அது தனக்கு தகுந்த மாதிரி ஒரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது. அஜ்ஞானத்துக்கு 2 இடம் இருக்கு, அதாவது 2 ஆவரணம் அது பண்றது. விஷயத்துல கொஞ்சம் வேலை பண்றது, இங்க ஒரு வேலை பண்றது. அதாவது அசத்வாபாதகம் அபான ஆபாதகம். அசத்வாபாதகம் ஆவரணமே 2 பேர் பண்ணிடுறது. ஆக அசத் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பண்றதுக்கு பேரு அசத்வாபாதகம். இருக்கு ஆனா நான் இப்ப பார்க்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது இருக்கு, இது அபான ஆபாதகம். இங்க இந்த அஜ்ஞானம் இருக்கு. பரோட்ச ஞானம் வந்தால் பரோட்ச ஞானத்தால ஒரு அம்சம் அதோட போயிடும். பரோட்ச ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். பரோட்ச ஞானம் கூட வரலன்னு வச்சுங்க, அப்ப அந்த வஸ்துவை பத்தி தெரியாத நிலைமையில அவன் இல்லவே இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா பரோட்சமா அந்த வஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானே ஆனால் அப்ப இல்லைன்னு சொல்ல மாட்டான். தெரியல, நான் பார்க்கல அப்படின்னு மாத்திரம் சொல்லுவான். ஏன்? அப்ப என்னாச்சு, நாஸ்திங்கிறது ஆவரணம். நாஸ்தின்னு சொல்றதுக்கு உண்டான சக்தி இருக்கு, அது இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் பாதி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். ஏன்? அதனால என்னாச்சு, அந்த பரோட்ச ஞானம் கூட தன்னுடைய யோக்கியதைக்கு தகுந்தா போல அந்த அசத்துவ ஆபாதகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணத்தான் பண்றது. ஆக அந்த ஞானத்தை நீங்க பட்சத்துக்குள்ள சேர்த்துண்டால் கூட நான் சொன்ன சாத்தியம் அங்க இருக்கு. அதுவும் அப்பேற்பட்ட தன்னால நிவர்த்தி ஆகக்கூடிய அஜ்ஞானத்தை பூர்வமாக கொண்டதாக இருக்கேன். அதனாலயும் ஒரு அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுறதோ இல்லையோ. ஆகையால நீங்க பரோட்ச ஞானத்தையும் இந்த பட்சத்துல சேர்த்துக்கலாம். சாட்சாத்காரத்தினாலதான் சாட்சாத்காரத்தை தான் இங்க சொல்லணுங்கிறது ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. ஆத்ம ஜான விஷயத்திலேயே சாட்சாத்காரம் தேவைப்படுறதுன்னு சொன்னா பிரமம் அப்படி சாட்சாத்காரமா இருக்கு. ஆத்ம விஷயத்துல வந்திருக்கிற பிரமம் அபரோக்ஷமாக இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு அபரோக்ஷமான தத்துவ ஜானம் வந்தாதான் போகும்னு நிர்பந்தம் இருக்கு. பரோட்ச பிரமத்துக்கு பரோட்சமே போறோம், பரோட்ச தியானம் போறோம். ஆனா அபரோக்ஷமான பிரமத்துக்கு அபரோக்ஷமாக தத்துவ ஜானம் வந்தாதான் அது போக முடியும். ஆக பரோட்ச பிரமாயாக அப்படி அசத்வாவரண ரூப பிரமாத்திருகத அஜ்ஞான நிவர்த்தகத்வாத்ம ததம்சே அபி பாதகா. இது இப்ப நாம இன்னும் சாத்தியத்துக்கு வரல. இந்த பட்சத்துல விவாத பதம் பிரமாண ஜானம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏன் எப்படி சொன்னார் அப்படிங்கறத சொல்லிட்டோம். லட்சணமா சொன்னீங்கன்னா அப்ப இந்த தோஷத்துக்கு அபிவியாப்தின்னு பேரு. ஒரு லட்சியத்தை நிர்தாரணம் பண்ணிட்டு இதுக்கு நான் லட்சணம் சொல்றேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய லட்சணம் அந்த லட்சியத்தை தாண்டி எங்கேயும் இருக்கக்கூடாது. லட்சியத்துல எல்லா இடத்துலயும் வரணும், ஒரு இடத்துலயும் இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு அங்க நிர்பந்தம். ஆனா அதனாலதான் அங்க அவ்வியாப்தி அதிவியாப்தி அப்படின்னு தோஷங்களை சொல்லுவாங்க. லட்சியத்திலே இல்லைன்னு சொன்னா அசம்பவம்னே சொல்லிடுவாங்க. அசம்பவம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஆனா இது அனுமானத்துல சொல்லக்கூடிய தோஷம். ஏத்துவ வச்சிருந்து அனுமானம் சாத்தியத்தை அனுமானம் பண்றச்சு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஞானத்துல அந்த சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா ஹேத்து கெட்டுப்படும். ஹேத்துவால சாத்தியத்தை அனுமானம் பண்ணக்கூடிய அந்த வியாப்தி கெட்டுப்படும். அதனால அனுமானத்துல சொல்லும் போது அதை வெடிகாரம் அப்படின்னு சொல்றது, பாதம்னு சொல்றது, இதெல்லாம் ஹேத்துவாகாரம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அங்க லட்சணத்துல சொன்னால் அவ்வியாப்தி அதிவியாப்தின்னு சொல்றது, இங்க வெடிகாரம். நனு இதம் இது பிரமாணவృత్తேஹே அஜ்ஞான அனிவர்த்தகத்வே அஜ்ஞாத ஞாபகத்துவ ரூப பிரமாத்வேன விவகாரோ ந ஸ்யாத். இது மேல ஒரு பூர்வபக்ஷம். இப்ப சொன்னது மேல அவர் பிரமாண ஜானம்னுங்கிற இடத்துல விவாத பதம்னு எதுக்கா போட்டேன் அப்படின்னு கேட்டா அந்த இதம்னு ஒரு தியானம் வருது. இதம் ரஜதம்ங்கிற இடத்துல சாமானிய ஜானம். அந்த ஜானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது. அப்படி இருக்கும்போது அதை நான் பட்சத்துல சேர்த்துட்டேன்னா அதுல அஜ்ஞான பூர்வகத்துவங்கிற சாத்தியம் இல்லாத போயிடும், பாதம் வரும்னு சொன்னான். இப்ப நான் அது மேல ஒரு சின்ன விசாரம் பண்றேன். இதம் ரஜதம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இதம் அப்படின்னு முதல்ல ஒரு விருத்தி வருது, அந்தஸ்கரண விருத்தி வருது. இது சரியான ஞானம் தான், இது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட இந்த பிரமாண ஞானமானது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதா பண்ணலையா? சரியா?
பண்ணலேன்னு வச்சுட்டு சொன்னேன்னா, ஏன்னா அது பண்ணியிருந்தா அப்ப ஏன் பிரம்மம் வரணும் அப்படின்னு இல்லையா? அது பண்ணல, அதனால அதை நான் பட்சத்துல இருந்து வெளியில தள்ளுறதுக்காக ஒரு விசேஷனம் போட்டுட்டேன், விவாத பதம்னு. இப்ப அது மேல நான் கேள்வி கேட்கிறேன். அது மேல பூர்வபக்ஷி கேட்கிறான், நீ அந்த இதங்கிற ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணலேன்னு சொன்னால் அப்ப அதை எப்படி நீ பிரமான்னு சொல்ல முடியும்? ஏன்னா பிரமாங்கிறதுக்கு லட்சணம் என்ன? அஜ்ஞாத அபாதித அர்த்த விஷய ஞானம் தானே பிரமா. தெரியாத அஜானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை எது தெரிவிக்கிறதோ அதுதானே பிரமாண ஞானம்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அந்த ஞானம் தன்னுடைய விஷயத்துல இருந்த அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணினாத்தான் அது பிரமா ஆகும். இல்லைன்னா பிரமாவுக்கு லட்சணமே அந்த பிரமா லட்சணமே அதுக்கு வராது. நீங்க அதை பிரமாண ஞானம்னு வேற சொல்லிட்டு, ஆனா இது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது, அதனாலதான் இதை வெளியில தள்ளினேன், பட்சத்துல இருந்து விசேஷம் போட்டு வெளியில தள்ளினேன் அப்படின்னு சொல்றது. இது விருத்தமா இல்லையா? அது ஒரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும்னு இருந்தால் அதை நீங்க பட்சத்துல இருந்து வெளியில எடுக்கப்படாது, அதை சேர்த்துக்கணும் பட்சத்துல. அது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாதுங்கிறது வாஸ்தவமா இருந்தால் அப்ப அது பிரமாவே ஆகாது. ஏன்னா அஜ்ஞான விஷயமாக இருக்கிறத எது காண்பிக்கிறதோ அந்த ஞானம் தான் பிரமாணம் நீங்க லட்சணம் பண்ணிட்டு. அதனால இந்த ஒரு சிரமம் வந்தது. நனு இதமிதி பிரமாண விருத்தே அஜ்ஞான அனிவர்த்தகத்வே, அந்த பிரமாண விருத்தி அஜ்ஞான நிவர்த்தகம் இல்லேன்னு நீ சொன்னால் அஜ்ஞாத ஜாபகத்துவரூப பிரமாத்வேன விவகாரோ நஸ்யாத். பிரமா இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேனே அப்படின்னு அவன் ஒருத்தர் ஆக்கிரகமா சொன்னான்னா, நீ சொன்னா அது பிரமாணம் எல்லாரும் விவகாரம் பண்ணிட்டு இருக்காளே, இதுங்கிறது சரிதான்னு. என்ன தர்மம்சே சர்வம் அப்ராந்தம் பிரகாரேது விபர்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த ஞானத்தை விவகாரோ நஸ்யாத் அப்படின்னு கேட்டான். பதில், நான் இதமாகார பிரம சம்சய அதர்சனேன தத்கோச்சர அஜ்ஞான கல்பனே மானாபாவேன தத்திர சுகாதிஜானவத் யதார்த்தத்துவ மாத்திரேன பிரமாத்வ விவகாரோபகத்தே. நமக்கு ரெண்டுக்குன்னு தான பிரமாத்வம் பரிபாஷையிலேயே சொல்லி கொடுத்துட்ட. ஒண்ணு ஸ்மிருதி சாதாரணம் பிரமாத்வம், அதாவது அஜ்ஞாத விஷயகத்துவம் கலக்காமல் வெறும் யதார்த்த அபாதித விஷயகத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த சுகஜானம் வருது, அது பிரமாவா இல்லையா அப்படின்னு கேட்டா பிரமான்னு தான் சொல்லணும், பிராந்தி கிடையாது. சுக விஷயத்துல சுகம் வந்ததுன்னா வந்துதான். அப்ப அந்த ஞானத்துல உங்களுக்கு லட்சண சமன்வயம் பண்ணணும்னா சுகம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப சொன்னாரு ஜாதீக சத்தியாகம், சுகம் ஜாதீக சத்தியாகம், அது அஜ்ஞாதமா இருக்கவே இருக்காது. தெரியலேன்னு சொன்னா இல்லைன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அஜ்ஞாத சுக விஷயக்க ஞானம்னு சொன்னா அந்த சப்தம் தப்பு. ஞானத்துல இந்த மாதிரி வராது. இப்ப என்ன சொல்லுவாங்க அங்க சுகஜானத்துல பிரமாத்தம் சொல்றதுக்கு அபாதித சுக விஷயகத்துவம்னு சொன்னா போதும் இல்லையா? அப்ப அஜ்ஞாதங்கிறத சேர்க்காமல் பிரமாவுக்கு ஒரு லட்சணம் உண்டு. இதுதான் ஸ்மிருதி சாதாரணம் பிரமாத்வம் அப்படின்னு சொல்றான். அந்த பிரமாத்வத்தை வச்சுட்டு இதம்ங்கிறத சொல்லலாமே. இதம்னு சொன்னது இருக்கு, இது ஏதாவது தப்புன்னு அப்புறம் பாகம் வருதோ இல்ல. அதனால அபாதிதமான எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துன்னு தெரிஞ்சது சரிதான். ஆக அபாதிதமான அந்த விஷயத்தை இதை தெரிவிக்கிறதுனால அபாதித அர்த்த விஷயக்க ஞானத்துவங்கிற பிரமாத்தம் இங்கே வரும். ஏன் இந்த அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இதமே தெரியாம இருந்தது அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிடுது அப்படின்னு கேட்டா, இதமே தெரியாம இருந்ததுங்கிறது ஒரு அஜ்ஞானம் இல்லைங்க, அது ஞானத்துடைய அபாவம். உங்களுக்கு சன்னிகர்ஷங்கள்லாம் வராததுனால இதுவும் தெரியல, நான் என்ன பண்றது? அந்த இடத்துல அஜ்ஞானம் இருந்ததுங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன் அஜ்ஞானம் இருந்ததுன்னா அது ஒரு சந்தேகத்தையாவது ஏற்படுத்தணும், ஒரு விபரீத ஞானத்தையாவது இதங்கள் விஷயத்துல ஏற்படுத்தணும். ரஜத விஷயத்துல சொன்னதுன்னா அது வேற அஜ்ஞானம், அது சுத்தி அஜ்ஞானம், இதம் அஜ்ஞானம் இல்லை. அது நல்லா கவனிக்கணும். இதங்கிற வஸ்துல எது தெரியறதோ அந்த அம்சத்தினுடைய அஜ்ஞானம் இல்லை. நான் சொல்றது இதம்னு தெரிகிறதே அந்த விஷயத்துல இவனுக்கு அஜ்ஞானம் இல்லை. இவனுக்கு எந்த விஷயத்துல அஜ்ஞானம்? சுத்தித்துவங்கிற அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் தான் ரஜத ஞானத்துக்கு ஹேத்து, ரஜதம் கிராந்திக்கு ஹேத்துவாச்சு. இதம்ங்கிற விஷயத்துல ஏதாவது தெரியாம ஒரு அஜ்ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு அஜ்ஞானம் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் வேலை செய்யல. சுத்தித்துவ விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு பிரமாணம் என்ன? அது இப்ப ரஜத ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அந்த அஜ்ஞானமானது விபரீத ஞானத்தை சாந்தியை ஏற்படுத்தினதுனால
அது அஜ்ஞானம்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. இது ரஜதமா இல்லையா, சுக்தியா இல்லையா அப்படின்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னா அது அந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு. ஆனா இதம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது வருதோ, இதம் வா அனிதம் வா அப்படிலாம் வருதில்லை. அதனால அப்பேற்பட்ட சம்சயமோ விபரீத ஜானமோ இல்லாததுனால அந்த விஷயத்தில் அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. அதனால இந்த ஜானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணல. இந்த ஜானத்தை பிரமாண ஜானம்னு நம்ம விவகாரம் பண்றது வேற ஒரு லட்சணத்தை கொண்டு, வெறும் அபாகித விஷயத்த ஜானத்துங்கிற லட்சணத்தை வச்சுட்டு பிரமாண விவகாரம் பண்றோம். அது வேற. அஜ்ஞானம்ங்கிறது தெரியலைங்கிறது, சம்சயங்கிறது இதுவா அதுவாங்கிறது, பிரமம்னு சொன்னா இதுதான் அப்படின்னு விபரீதமா சொல்லிடுறது. விபரீதமா தெரிஞ்சுட்டாக்க அது பிரமம். இதுவா அதுவா சொன்னா சம்சயம். சொல்லவே முடியாது, தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது அஜ்ஞானம். அப்படி 3 அவஸ்தை இருக்கு. முதல்ல அஜ்ஞான அவஸ்தை, அப்புறம் ஒண்ணு சம்சயம், அதுவும் விபரீத நிச்சயம். ஒண்ணுக்கு ஒண்ணு மேல போயிட்டே இருக்கு. இதமாகார பிரம சம்சய அதர்சனேனா தத்கோதர அஜ்ஞான கல்பனை மானாபாவேன தத்திர சுகாதிஜானவத் யதார்த்தத்துவ மாத்திரேன பிரமாத்வ விவகார உபபத்தே யதாஹு தர்மியம்சே சர்வம் அப்ராந்தம் பிரச்சாரேது விபர்யயः. இது பிராச்சீன தார்க்கிக லீலாவத்தின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நியாய லீலாவதி, ஜோதிஷ லீலாவதி இல்லை, இது வேற லீலாவதி. இந்த லீலாவதியில இந்த பண்ணிருக்கு. தர்மிங்கிற அம்சத்துல எங்கேயுமே பிரமம் வராது, அந்த பிரகாரம் விசேஷாம்சத்துலதான் எனக்கு பிராந்தி வரும். அப்படி எதிட்டு இப்ப இன்னொரு எதிட்டுன்னு இன்னொரு பட்சம். இதுவரை இதம்ங்கிறதுக்கு அஜ்ஞானம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, ஏன்னா அந்த விஷயத்துல ஒண்ணு சந்தேகம் வரல அப்படின்னு. இவருன்னு சொன்னா சந்தேகம் வராட்டா என்ன, அஜ்ஞானம் இருந்துட்டு இந்த இதம்ங்கிறதுனால போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஜ்ஞானம் இருந்தா உடனே சந்தேகம் வரணும், உடனே அதுல விபரீதமான பிராந்தி வரணுங்கிறது என்ன ஒரு கட்டாயமா? நிர்பந்தம் இல்லையே. சுசுப்தியில அஜ்ஞானம் இருக்கு, பிராந்தி வரணும் ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு. எத்தனையோ அஜ்ஞானம் நமக்கு இருக்கு, ஆனா எல்லா விஷயத்திலயும் சந்தேகம் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சந்தேகம் வராட்டா அஜ்ஞானம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அஜ்ஞானம் இருக்கு, அது பாட்டு இருக்கலாம். எதிட்டு பிரம சம்சய அஜனகமபி ததாகார ஜானம் அனுபவ பலாத் ஆஸ்தீயேத. அனுபவ பலாத்னு போட்டார். ஆமா அங்க ஒண்ணு இருக்கு, நீங்க பாத்த இதம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொல்றோம். அது கிட்ட முன்னாடி தெரியுதுன்னா இல்ல தெரியலேன்னு இவனே சொல்லிடுறான் இல்லையா. அப்ப தெரியலேன்னு சொன்னதுனால அங்க அனுபவம், இந்த அனுபவத்தை வச்சுட்டு தெரியலேன்னு சொன்னா அஜ்ஞானம் தானே. இப்பதான் இருக்குன்னு தெரிஞ்சது, ஆனா என்னன்னு இப்பவும் தெரியல, இருக்குங்கிறதே அப்ப தெரியாம இருந்தது அப்படிங்கிற அனுபவம் விவகாரத்தை வச்சிருந்து அந்த இதமாக்கார அஜ்ஞானம் கூட உண்டு அப்படின்னு வச்சிருந்தால் நீங்க அதையும் தாராளமா பக்கத்துல சேர்த்துக்கலாம், எனக்கு ஒன்னும் விரோதம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். தர்ஹி சா அபி பக்ஷே அந்தர்பவது பிரமாண விற்பித்வாவச்சேதேனைவ அஜ்ஞான நிவர்த்தகத்துவ அனபாயா. அப்ப பிரமாண விற்பின்னா இப்ப விற்பி ஜானத்தை எடுத்துக்கணும், சாட்சி ஜானத்தை இப்போ எடுத்துக்க கூடாதுதான். பிரமாண விற்பி ஜானம்னு சொன்னா எல்லா ஜானத்திலும் அஜ்ஞான பூர்வகத்துவங்கிற சாத்தியம் இருந்துருக்கு. ததாச்ச விவாத பதம் இது விசேஷனம் அனாதேயம். இப்ப இந்த பட்சத்துல ஆரம்பத்துல விவாத பதம்னு போட்டதுல அதை எடுத்துடலாம், அந்த விசேஷனம் வேண்டாம். பிரமாண ஜானம் அப்படின்னு அனுமானம் ஆரம்பிக்கும். ஆனா இது மேல ஒரு கேள்வி வரும். இந்த பட்சத்தை நீங்க ஆசிரியச்சுன்னா அஜ்ஞான லட்சணத்துல கொஞ்சம் பார்க்க வேண்டி வந்தது. அஜ்ஞானத்துக்கு 2-3 லட்சணம் சொல்றதுல பிரமோபாதானத்துவம் அஜ்ஞான லட்சணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனாதிபாவத்துவ ஸ்திதி ஜான நிவர்த்தித்துவம் எல்லாம் சொல்லிட்டு வரைச்ச ஒரு லட்சணம் பிரமோபாதானத்துவம். பிரமத்துக்கு எது உபாதானமாகுமோ, உபாதான காரணமாகுமோ அது அஜ்ஞானம் அப்படின்னு அஜ்ஞானத்துக்கு லட்சணம். இப்ப இதம்ங்கிற அம்சத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு, இது எந்த பிரமத்தையும் உண்டு பண்ணலன்னு சொன்னா இது எப்படி பிரமத்துக்கு உபாதானமாகும்? அப்ப பிரமத்துக்கு உபாதானம் ஆகாத ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னா இல்லையா, இதமாக்கார இதம் விஷயத்த அஜ்ஞானம். இப்ப நீங்க லட்சணம் அஜ்ஞானத்துக்கு என்ன லட்சணம் கேட்டா பிரம உபாதானத்துவம்னு சொன்னா இந்த அஜ்ஞானம் தானே, இதுல பிரம உபாதானத்துவம் இல்லையே. அப்ப அந்த லட்சணத்துக்கு அவ்யாப்திங்கிற தோஷம் வரும். அதனால அந்த லட்சணத்தை நாம கொஞ்சம் பரிஷ்கரிக்கணும். ஏதஸ்மின் பக்ஷே பிரமோபாதானத்துவ யோக்கியத்துவம் அவித்யா லட்சணம் திரஷ்டவியம். அந்த உபாதானத்துவங்கிறதுல உபாதானத்துவ யோக்கியத்துவம்னு சொல்றோம், சொரூப யோக்கியத்துவம் இதை சொல்லுவாங்க.
சொரூப யோக்கியத்துவம்னா அந்த காரணத்துக்கு காரணம் காரியத்தை உண்டு பண்ணணுங்கிற நிர்பந்தம் இல்லை. உண்டு பண்ணலாம், பண்றதுக்கு வேண்டிய யோக்கியதை இருந்து கொடுத்தனா போதும். இப்ப தண்ட ஒரு குலாலன் இருக்கான், அவன் குலால பரம்பரை, ஆனா அவன் இதுவரை கட்டம் பண்ணினது கிடையாதுன்னு வச்சுக்கோ. இப்ப அவனை குலாலன்னு சொல்லாம சொல்லக்கூடாதா கடத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம், யோக்கியத்தை வச்சுன்னு சொல்லலாம். குலாலா ஆமா பண்ண முடியும் அப்படின்னு. ஏன் பண்ணலைன்னா அது கேட்க முடியாது, எல்லா விஷயமும் சேர்ந்துதுன்னா சரிதான் பண்ணுவான். அதனால ஏன்னு கேட்டா அது நியாயம்தான். ஒரே ஒரு காரணம் எப்பவுமே காரியத்தை சாதிக்க முடியாது. அது பல காரணங்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போதுதான், எல்லாம் கூடி வரும்போதுதான் காரியம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன அதுதான் சாமகிரி. அந்த ஒரு காரணம் தனியா இருந்து காரியத்தை உண்டாக்க முடியாது, அது எல்லாம் சேரும், மற்ற காரணங்கள் எல்லாம் சேரும் போதுதான் காரியம் சித்திக்கிறது. அப்ப மற்ற காரணங்கள் சேராதத்தினால இந்த காரணம் இருந்து கூட காரியத்தை உண்டு பண்ணாமல் இருக்கலாம். அதுக்காக இது காரணம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு யோக்கியத்தை இருக்கு, மத்தெல்லாம் சேரல அதனால இது காரியம் பண்ணல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லலாம். ஆகையால இது சொரூப யோக்கியத்தைன்னு சொல்றது. அந்த காரியம் ஏன் வரல அப்படின்னு கேட்டா வேற ஏதோ குறை சொல்லிடலாம், அதனாலதான் வரல அப்படின்னு. அதே போல இந்த அஜ்ஞானம் இருக்கு, இந்த அஜ்ஞானத்துக்கு அந்த பிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கு. ஏதோ வேற ஒரு காரணத்தினால பிரமம் வராம போச்சு, சந்தேகம் வராம போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த யோக்கியத்தை அங்க இருக்கு, சொரூப யோக்கியத்துவம். சொரூப யோக்கியத்துவம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது அவசியம் தெரிஞ்சுட்டே ஆகணும். சொரூப யோக்கியமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவோ காரியத்தை உண்டு பண்ணல, அப்ப அது காரணத்துல சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அந்த காரணத்தை அவச்சேதுக்கும் அதுக்குதான் தெரியணும். அந்த காரணத்தை அவச்சேதுக்க தர்மம் என்னன்னு பார்த்தா அந்த தர்மம் அங்க இருந்ததுன்னா சரிதான், அதுக்கு யோக்கியத்தை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். குலாலத்துவம் அப்படிங்கிற தர்மம் இருக்கா, அவனுக்கு யோக்கியத்தை இருக்கு. தண்டகா கடத்த காரணம் அப்படின்னு சொன்னான். தண்டத்துவங்கிறது அந்த காரணத்தை அவச்சேதுக்குமா. வேற எங்கேயோ ஒரு மூலையில கிடக்க ஒரு தண்டம், யாருமே உபயோகப்படுத்தாத தண்டம், அந்த தண்டத்துவங்கிறது இருக்கு. அந்த தண்டத்தினால கடத்தை விட்டு பண்ண முடியாது, ஏன்னா யாருமே அதை உபயோகப்படுத்த போறது இல்லை, அப்பேற்பட்ட தண்டம். ஆனா தண்டத்துவங்கிறது அதுல இருக்கிறதுனால அதுவும் சொரூபத்தில் யோக்கியம். கடத்தை விட்டு யாராவது எடுத்து ஒரு சமயம் உபயோகப்படுத்தினால் அப்போ இது கூட ஒரு கடத்தை நிர்மாணம் பண்றதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதனால சொரூப யோக்கியத்துவம் அங்க இருக்கு. சொரூப யோக்கியத்துவம் இருக்குங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? தண்டத்துவாதேவோ, அதுவும் ஒரு தண்டம் தானே. தண்டத்துவங்கிற தர்மம் அதுல இருக்கு, அதனால அதுல சொரூப யோக்கியத்தை இருக்கு. அதனால எப்பவுமே இந்த காரணத்தாவச்சேதக தர்மத்தை பார்த்து அது இருக்குன்னா யோகியத்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத போல இதுவும் அவித்யை தானே. அவித்யன்னு சொன்னா அவித்யா மற்ற அவித்யெல்லாம் வேலை செய்யறதே, அது போல இதுவும் அவித்யா இருக்கிறதுனால இது வேலை செய்யாட்டா கூட அந்த கிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை அதுக்கு இருக்கு. அவித்யாத்வம் யோக்கியத்தை அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப நமக்கு லட்சணம் வந்துருக்கும், சமோபாதானத்துவ யோக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா வரும். ஏதஸ்மின் பக்ஷே பிரமோபாதானத்துவ யோக்கியத்துவம் அவித்யாலட்சணம் திரஷ்டவியம். பிரமோபாதானத்துவ தர்மியம்ச ஞான நிவர்த்திய அஜ்ஞானி அவ்யாப்தேரித்தி அவதேயம். இப்படி சொல்லலைன்னா இந்த யதாசிருத்த லட்சணத்துல அவ்யாப்தி தோஷம் வரும். ஏன்னா பிரமோபாதானத்துவங்கிறது அந்த அஜ்ஞானத்துல வராம போயிடுது. அடுத்தது தாராவாகிக புத்தீனாம் ச தத்தத் காலாவச்சின்ன அர்த்த விஷயகத்வேன அஜ்ஞாத ஞாபகத்துவம் அஸ்தியேவ காலத்தை சர்வ பிரமாண வேத்தியத்துவ அபியுபகமா. இதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி. ஒரு கேள்வி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு வஸ்துவை நிரந்தரமாக பார்த்துட்டே இருக்கேன். அப்ப அதே வஸ்துவை திருப்பி 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 அது பல ஞானங்கள் தாராவகனமா தாரையா உண்டாகிறது. இங்க பார்த்தீங்கன்னா முதல் ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிட்டு, ரெண்டாவது ஞானம் எங்க அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும்? அஜ்ஞானம் இருந்தா தானே நிவர்த்தி பண்ணாது இல்லையா? முதல் ஞானத்திலேயே முதல்ல பாக்குறதே அது தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா, அப்ப தெரியும் போது அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை அந்த ஞானம் வரைச்சு எங்கேருந்து அஜ்ஞானம் வரும்? அதான் போயிடுச்சு அந்த விஷயத்துல உள்ள அஜ்ஞானம். அதனால அந்த ரெண்டாவது மூணாவது ஞானங்கள்லாம் இருக்கு, அந்த ஞானங்கள்ல அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய பிரமாண ஞானம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்னாச்சு, நீங்க சொல்ற சாத்தியம் அதுல இல்லை ரெண்டாவது மூணாவது ஞானத்துல. அதனால
அதுல வெபிச்சாரம். திருஷ்டாந்தமும் இப்படிதான். அதனாலதான் ஜாகிரதையா பார்த்து போட்டார். அதாவது ஒரு வழக்கு ஏற்றிட்டான் இருட்டுல, வழக்கு ஏற்றின உடனே இருட்டு போயிடுச்சு. இப்ப இந்த வழக்கானது எரிஞ்சுட்டே இருக்கு, எரிஞ்சுட்டே இருக்கு, ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சுட்டு இருக்கு. எரிஞ்சுட்டு இருக்கும்போது க்ஷணே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அந்த வழக்கு வெவ்வேறாக ஆறுது, அந்த ஜுவாலை வேற. அப்ப ரெண்டாந்திர ஜுவாலை வந்தது, ஜுவாலை தானே பிரகாசம், அந்த பிரகாசம் மாறிண்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலையும். ஒவ்வொரு க்ஷணமோ 2 க்ஷணமோ சொல்லுங்க, அந்த க்ஷணத்துல மாறிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டாவது ஜுவாலை வந்தது, அது இருட்டை நிவர்த்தி பண்ணினதோ? இருட்டு வந்தாதானே நிவர்த்தி பண்ண முடியும். முதல் ஏற்றின போது இருட்டு போயிடுது. அதனால ரெண்டாவது க்ஷணத்துல அந்த வழக்கு எந்த இருட்டையும் நிவர்த்தி பண்ண முடியாது, இந்த இருட்டு இல்லாததுனால. அது நீங்க சொல்லலாம், அது வேணா நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இருட்டை நிவர்த்தி பண்ணியதுன்னு சொல்ல முடியாது, நிவர்த்தியம்னு. அதனால மாத்திக்கிறது, இருட்டு வராம பண்ணியதுன்னு சொல்லலாம். படிப்பாளி சொல்றாரு அந்த மாதிரி இருட்டு வராம பண்ணிது வாஸ்தவம். ஆனா இருட்டை நிவர்த்தி பண்ண, இருட்டை போக்கலைங்கிற. அத போல அதனாலதான் அவர் எதை திருஷ்டாந்தமா கொடுக்கறதுன்னு கேட்டா, அவர் முதல் பிரபை அப்படின்னு, அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து, அதுக்குதான் ஜாகிரதையா திருஷ்டாந்தம் கொடுத்தார். 2வது பிரபாகாரத்துல இருட்டே போயிடுத்து, இருட்டே இல்லை, ஆனா அதை திருஷ்டாந்தமா கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம். சரி, அத போல இந்த தாராவாகிக ஞானத்துல 2வது ஞானத்துல இருந்து ஆரம்பிச்ச மற்ற ஞானங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த இது சரியா வரல. அவ்யாப்தியா இங்க விபச்சாரம் வரும், பாகம் வரும்னு சொல்லணும். பாகமோ விபச்சாரமோ 2ல 1 எதை வேணாம் சொல்லிக்கலாம். அப்ப இவர் என்ன சொன்னார், அதுக்கு பதில் சொல்றார், இது லட்சணத்திலையும் தோஷம் தான். அது இதுதான் கேட்டு பரிபாஷையிலையும் சொல்லியிருக்காரு. இல்ல, எல்லா ஞானத்திலையுமே அஜ்ஞாதாம்சம் கலந்து இருக்கு. பிரத்யக்ஷ ஞானம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரத்யக்ஷ ஞானத்துல அந்த காலமும் சேர்ந்து விஷயம். எந்த காலத்துல அந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த காலமும் சேர்ந்து விஷயமா, வெறும் வஸ்து மாத்திரம் விஷயம் இல்லை, காலம் பிரத்யக்ஷம். இந்த இப்போ இருக்கு, நம்ம பாக்குறது இப்போ இருக்கிறதா தெரிகிறது. நிஜமா அப்படிதான். இப்ப நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, இப்ப உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நான் சொல்ல முடியுமே தவிர, சித்த நேரம் கழிச்சு எப்படின்னா என்ன கண்ணால பார்த்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால பாவி காலமும் அதீத காலத்துல எப்படிங்கிறதோ இப்ப பார்த்து சொல்ல முடியாது. சம்பத்தம் வர்த்தமானஞ்ச திருஷ்யதே சக்ஷுராதினா. அதனால அந்த க்ஷணத்துல இருக்கிறத காண்பிச்சு கொடுக்கும் பிரத்யக்ஷம். அப்ப 2வது ஞானம் வரைச்ச காலம் மாறிடுறது இல்லையா? அப்ப அந்த க்ஷணத்துல இருக்கிறத முதல் ஞானத்துல தெரிஞ்சுக்க முடியாத, 2வது ஞானம் வரைச்ச அந்த காலத்தை. அதனால அந்த காலம் ஏற்கனவே தெரியாத அம்சம், அந்த காலத்தோடு சேர்ந்த விஷயத்தை 2வது ஞானம் தெரிவிக்கிறதுனால அதுவும் அஜ்ஞாத விஷயத்தை தெரிவிக்கிறதாக ஆயிடும். அதனால எல்லா ஞானமே அந்த தாராவாகிக ஸ்தலத்துல அஜ்ஞான நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கத்தான் இருக்கு. அதனால ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க. தாராவாகிக புத்தினாஞ்ச தத்தத் கால அவச்சின்ன. தத்தத்னா அந்த ஞானம் எப்ப வருதோ அந்தந்த காலம், அந்தந்த க்ஷணம். காலாவச்சின்ன அர்த்த விஷயகத்வேன அஜ்ஞாத ஞாபகத்துவம் அஸ்தி ஏவ. அஜ்ஞாத ஞாபகத்துவம் உண்டு. திருஷ்டாந்தத்துல அப்படி சொல்ல முடியல, திருஷ்டாந்தத்துல இல்லை, இந்த தாராவாகிக ஞானத்துலதான் சொல்ல முடியாது. காலஸ்ய சர்வ பிரமாண வேத்தியத்துவ அபியுபகமா. அது நையாயிகம் பேசுவான், காலம் என்ன கண்ணுக்கு தெரியுங்கிறிய, எப்படி பிரத்யட்சமாகும்னு. காலம் கண்ணுக்கு தெரியும்னா கலர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருப்பான் இல்லையா? காலர் என்ன கலர், காலம் என்ன கலர் அப்படின்னு. ஏன்னா ரூபம் உள்ள வஸ்துதான கண்ணு கிரகிக்கும். அப்ப இவர் என்ன சொல்வார், காலஸ்ய சர்வ பிரமாண வேத்தியத்துவ அபியுபகமா. அந்த கண்ணுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய வஸ்துக்கு தான் கலர் வேணும், ரூபம் வேணுமா. எல்லா இந்திரியத்துக்கும் தெரியக்கூடிய வஸ்துவுக்கு ரூபம் வேண்டாம். அதனால காலம் எப்பேற்பட்ட வஸ்து, சர்வ பிரமாண வேத்தியம். அது தெரியறதுக்கு கண்ணால தெரியலாம், மூக்கால தெரியலாம், காதால தெரியலாம், எல்லாமே தெரியலாம், எல்லா பட்சத்தையும் தெரியலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு ரூபமே தேவையில்லை. அதுதான் சொல்றார், காலத்து சர்வ பிரமாண வேத்தியத்துவ அபியுபகமாத். ஏன்னா இந்த பிரமாண விவாதபரம் பிரமாண தியானங்கிறது முடிஞ்சு போகும். அப்போ சாத்தியில இருந்து அடுத்த சாத்தியத்துக்கு போயிடலாம். வந்துட்டு 3 வரி இருக்கு. அபியுபகமா அனாத்மாகார பிரமாண விற்த்தினாஞ்ச தத்தது அவச்சின்ன சைத்தன்ய விஷயத்துவேன
விஷய ஆவரண நிவர்த்தகத்துவம் அஸ்தேவ சித்வேனைவ பிரகாச பிரசக்தே என்னது அனவச்சின்ன சித்வேன கௌரவா. இதுக்கு மேல இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அஜ்ஞானம் எதை மறைக்கும்? ஆத்மாவை தானே மறைக்கும், அனாத்மாவை மறைக்காது. வேற சித்தாந்தம். அனாத்மாவை மறைக்காது, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆத்மாவை தான் மறைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பிரமாதமா சொல்லியாச்சு. இப்ப இருக்கிற கடஜானம் வந்து எந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும்? கட அஜ்ஞானத்தை தானே. கட அஜ்ஞானமே ஒண்ணு கிடையாது. ஜடத்தை போய் எந்த அஜ்ஞானம் மறைக்க போறது இல்லையா? இப்ப அஜ்ஞானங்கிறது ஆத்ம விஷயத்துலதான் அஜ்ஞானம், ஜடத்துக்கு அஜ்ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கட அஜ்ஞானத்துக்கு கட அஜ்ஞானத்தை நிவர்த்தகத்தை எப்படி சொல்ல முடியும்? கட அஜ்ஞானமே ஒண்ணு இருக்க முடியாது. நீங்க பேசுறதே தப்பா போயிடுமே. பிரமாண ஜானம் இந்த சுத்தி ரூப ஜானம் வந்து சுத்தி அஜ்ஞானத்தை நிவர்த்தி இல்ல, சுத்தி ஜானம் வந்து சுத்தி அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுதுன்னு சொன்னா சுத்தி அஜ்ஞானம் ஆகுது அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு வரும். அதுக்காக என்ன சொல்லணும்? அனாத்மாக்கார பிரமாண விற்த்தினாஞ்ச, ஆத்மாவதான் அது மறைக்கும், வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அனாத்ம விஷயகமான பிரமாண விற்த்தியும் ஒரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. நான் என்ன அங்க பேசிருக்கேன்னு கேட்டா, அஜ்ஞானம் சைத்தன்யத்தை தான் மறைக்கும், வெறும் ஜடத்தை மறைக்காது. ஆனா ஜடத்தோடு சேர்ந்த சைத்தன்யத்தை மறைச்சதுன்னா அப்ப ஜடமும் மறைஞ்சதாக ஆகும். ஜடாவச்சின்னமாக சுக்தி அவச்சின்ன சைத்தன்யத்தை அது மறைக்கும் போது வெறும் சுத்த சுக்தி ஜடத்தை மறைக்காது, அவசியம் இல்லை. ஆனா ஜடாவச்சின்ன சைத்தன்யத்தை மறைக்கும் போது அந்த ஜடம் கூட அஜ்ஞானத்துக்கு விஷயமாகும். இப்ப சரியா பேசணும். சுக்தி ஜானம் வந்தது, இதனால எந்த அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னா சுக்தி சின்ன சைத்தன்ய அஜ்ஞானம் போச்சு. இதுதான் சுக்தி அஜ்ஞானம். சுக்தி அஜ்ஞானம்னு சொன்னா வெறும் சுக்தியை மறைச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அஜ்ஞானம் கிடையாது. சுக்தியை சின்ன சைத்தன்யத்தை மறைக்கக்கூடிய அஜ்ஞானம் தான் சுக்தி அஜ்ஞானம். இது போதும் எனக்கு அஜ்ஞான நிவர்த்தி. அனாத்மாகார பிரமாண விற்த்தினாஞ்ச தத்தது அவச்சின்ன சைத்தன்ய விஷயத்வேன ஸ்வவிஷயாவரண நிவர்த்தகத்துவம் அஸ்தேவ. ஆனா ஸ்வவிஷயாவரண நிவர்த்தகத்துவம் அங்கேயும் உண்டு. ஏன்னா சித்வேனைவ பிரகாச பிரசக்தேன அனவச்சின்ன சித்வேன கௌரவா. அஜ்ஞானம் எதை மறைக்கும்? மறைக்கலைன்னா எது பிரகாசிச்சுடுமோ அதுதான் மறைக்கும். அப்ப எதை? சைத்தன்யத்தைன்னு சொல்றேன். அனவச்சின்ன அனவச்சின்னம். அப்ப என்ன அந்த சைத்தன்யம்னு சொல்லணுமே தவிர அதுல அவச்சின்னம்னோ அனவச்சின்னம்னா சேர்க்கக்கூடாது. நட்டு அனவச்சின்ன புஸ்தகத்துல அனவச்சின்னம் தான் இருக்கணும், அவச்சின்ன வேண்டாம். இது சரியா இருக்கு, இந்த புஸ்தகத்துல சரியா இருக்கு. அனவச்சின்னமாக அந்த சைத்தன்யம் இருந்தாதான் பிரகாசிக்குங்கிறது இல்லை. அது அவச்சின்னமாவது இருக்கட்டும், அனவச்சின்னமாவது இருக்கட்டும். சித்துன்னு சொன்னா அது பிரகாசிக்காம பிரகாசிக்கும். அப்ப அந்த சைத்தன்யத்தை அந்த அஜ்ஞானம் மறைக்கிறதுக்கு அதுக்கு காரியம் இருக்கு, மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா. இப்ப என்ன சுப்தவச்சின்ன சைத்தன்யம்னு சொன்னாலும் சைத்தன்யம் தானே அது, அதனால தானா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அது பிரகாசிக்காம இருக்கிறதுக்காக அஜ்ஞானம் வந்து அதுல ஒரு ஆவரணம் போடுறது. அப்பதான் அது பிரகாசிக்காம இருக்க முடியாது. அப்படியானால் சுப்தவச்சின்ன சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விஷயமாச்சுன்னா சுக்தியும் சேர்ந்து விஷயமா கொடுத்து அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது சுக்தி தத்துவ ஜானம். சரிதானே? சரியா போச்சு. ஏதாவந்தம் காலம் மயா ந ஜாதஹ அயம் இதானீம் ஜாதஹ இத்யனுபவாச்ச. அந்த அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்ன? இது பரியந்தம் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு, இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றானா? எந்த விஷயத்த? ஜடத்தை தான் சொல்றான். அதனால அங்கேயும் அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு. ரூபாதிஹீனஸ்யாபி தத்ததவச்சின்ன சைத்தன்யஸ்ய பிரத்யக்ஷாதி விஷயத்தும் உக்தம் பிராஸ். சைத்தன்யத்துக்கு ரூபம் கிடையாது, அது எப்படி பிரத்யக்ஷ விஷயம் ஆகும்னா இது ஏற்கனவே சொல்லியாச்சு. அதான் அது காலத்துக்கு சொன்னா அதே நியாயம்தான். ஒரு கண்ணுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய விஷயம்னு சொன்னா அதுக்கு ரூபம் வேணும், எல்லாத்துக்கும் தெரியற விஷயம்னா அதுக்கு வேண்டியதில்லை. பிரதிகர்ம வியவஸ்தாம் அபியுபகம்ய சேதம் அனுமானம் நது திருஷ்டி சிருஷ்டி பக்ஷே இது பேதம். ஒண்ணு திருஷ்டி சிருஷ்டி பட்சம்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப முரட்டு வேதாந்தம், உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லிருக்கு. அங்க நீங்க அஜ்ஞான பூர்வத்தம் பிரமாண ஜானம்னே ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க பாக்குறது எல்லாம் அப்பிரமாண ஜானம் தான். ஒரே ஒரு ஜானம் தான் பிரமாண ஜானம். அதை நீங்க வந்து சொல்ல முடியாது. அதனால அந்த பட்சத்துல இந்த அனுமானம் பண்ணினதாக வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் பிரதிகர்ம வியவஸ்தையை விட்டுண்டு நம்ம வியாபகாரிகமான ஒரு அவஸ்தை இருக்கு, இதை வச்சுட்டு பேசுறதுதான் இது. பிரதிகர்ம வியவஸ்தாம் அபியுபகம்ய இதம் அனுமானம் நது திருஷ்டி சிருஷ்டி பக்ஷே இது